என்னடா பற்றி எரியுது இந்த வீடியோவில், என்னடா அது காட்டுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அயோக்கியத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்த ஒரு வேலையை பார்த்துருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்போ கொஞ்ச நாளாக வந்து போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஈரான் இப்போ ஈரான் சண்டையை பார்த்த பிறகு அதை எல்லாரும் மறந்துட்டாங்க. அதாவது பாகிஸ்தான் வந்து நேற்று வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு மருத்துவமனை இந்த போதை பழக்கத்துலேருந்து மீட்கிறதுக்காண்டி ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும் போல. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய 400 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலை வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. 140 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா காயம் இருக்குன்றாங்க. 140 இன்னும் வந்து உயிரிழப்பு இன்னும் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க இடிபாடுக்குள்ள. காப்பாற்றினா தான் வந்து தெரியும். இதை வந்து திட்டவட்டமாக மறுத்திருக்காங்க. இது வேற அயோக்கியத்தனமாக வந்து நாங்கள் இதை பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து மறுத்திருக்காங்க. 400 பேர் ஸ்பாட் அவுட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆயிருக்காங்க. இன்னும் எத்தனை உயிர்கள் இதில் போகுதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியலை. கேவலக்கட்ட இப்போ இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டனம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு கேவலக்கட்ட நாடாக வந்து பாகிஸ்தான் இருக்கிறாங்க அப்படின்றத. கத்தாரில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் வந்து காப்பாற்றுறதுக்காண்டி இப்போ செம்ம விஷயத்தை பண்ணியிருக்காங்க இந்திய தூதரகம். அதாவது வந்து கத்தார்லேருந்து ஸ்டேட் ஆஃப் ஃப்ளைட்டில் வர வேணாம், ஆபத்து இருக்குது. அதனால் கத்தாரில் இருக்கிறவங்களாம் வந்து நீங்கள் இந்தியாவுக்கு வரணும்னா முதல் சவுதிக்கு சவுதிக்கு வந்து ரோடு வழியாகவே நீ வந்து போயிட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி இந்தியாவுக்கு வா அப்படின்ற மாதிரி இப்போ தூதரகம் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. புதுசாக ஈரானுக்கு ஒரு அதிபரை வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவரை பற்றி இப்போ அமெரிக்காவோட ஊடக சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வதந்தியை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து இவருக்கு வந்து ஆண்மை குறைபாடு இருந்ததாகவும், இவர் வந்து ஓரினிக் சேர்க்கையில் வந்து லெஸ்பியனாக வந்து அவரோட ஸ்கூல் வாத்தியாரோடே வந்து லெஸ்பியனாக இருந்ததாகவும், அதே மாதிரி இவர் வந்து லண்டனுக்கு போயிட்டு வந்த பிறகு தான் அதாவது உங்களோட பர்சனல் விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்துகிற மாதிரியா அமெரிக்கா ஊடகம் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவோட உளவுத்துறை வந்து டொனால்ட் ட்ரம்ப்ட்ட வந்து இதெல்லாம் வந்து சொன்னதாகவும், டொனால்ட் ட்ரம்ப் அதை கேட்டு சிரித்ததாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேவலகட்ட விஷயங்களை வந்து இப்போ அமெரிக்கா ஊடகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே வந்து புரியும். மக்களே, இந்த சைனாக்காரன் இருக்கான் பார்த்தீங்கன்னா செப்பமுக்கன்ஸ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போரை வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு பல விஷயங்களை ராஜதந்திரமான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா ஈரான், ஜோர்டான், லெபனான், அதுக்கடுத்து ஈராக் இந்த நகரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆகிருக்குல்ல, இந்த நகரங்களுக்குலாம் வந்து நாங்கள் மனிதாபிமான நிவாரண உதவிகளை வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியா சைனா வந்து வெளியுறவுத்துறை சைட்லேருந்து இப்போ ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அமெரிக்காவோட பவர் தான் வந்து இங்கே மிடில் ஈஸ்ட் பூரா வந்து இருந்துச்சு. இப்போ அமெரிக்காவோட பவரே வந்து பார்த்தீங்கன்னா ஈரான்றது உடச்சிட்டாங்க. இவன் வந்து உங்களை காப்பாற்ற மாட்டாங்க, அவ்வளோதான் இவன் அப்படின்ற மாதிரி உடச்சிட்டாங்க. இந்த ஒரு வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து என்ன பயன்படுத்தாங்க, நான் வந்து நல்லவேன்ப்பா உங்களுக்கு நான் உதவிலாம் வந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியா இப்போ ஆசியாவிலையும் மிடில் ஈஸ்ட்லையும் வந்து சைனாவோட கையை வந்து பார்த்தீங்கன்னா நீட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நேர்களை வந்து ஈரானில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அதாவது இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலை வந்து உமன்ஸ் ஸ்கூலை வந்து அடித்தாங்க. அதில் ஒரு 140 பெண் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனாங்க. அவங்களுக்குலாம் வந்து காசு கொடுத்து அவங்க குடும்பத்துக்கு வந்து காசு கொடுத்து நிவாரண உதவியை வந்து சைனா வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருந்துச்சு. இப்போ இந்த ஒரு தகவலையுமே வந்து சைனாக்கார செப்பமுகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் சத்தமே இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கேன் லெபனான் நாட்டுக்குள்ள இந்த ஈரானுக்கு சப்போர்ட்டிவ்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே இந்த இவங்க இருக்காங்க ஹமாஸ்ன்றவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்காண்டியே சத்தமே இல்லாமல் தரைவழி தாக்குதலுக்காண்டி ராணுவ வீரர்களை லெபனான் நாட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அனுப்பிச்சிட்டாங்க, காலான் படை வீரர்களை. இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போருன்றது சத்தமே இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து இறங்கி வராங்க, இந்த போரை நுப்பாட்டுங்க. ஆனால் வந்து நாங்கள் தான் வந்து விடாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஈரான் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா தலைவர் வந்து சொல்லியிருந்தாப்புல டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் அதுக்கு இப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்லி ஃபார் நோ ஸ்பீக் ஒன்லி ஃபார் டூல்ஸ்ன்ற மாதிரியா, அதாவது சண்டைக்குன்னா வா பேச்சுவார்த்தைக்கு வராத மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசியிருக்காங்க. அப்பாஸ் அராக்சி வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இதை சொல்லியிருக்காரு. என்ன நடக்குதுன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஏற்கனவே நேட்டோ நாடுகளை வந்து கூப்பிட்டாரு அமெரிக்கா அதிபர் வந்து, நாங்களாம் வர முடியாது, நீ முடிஞ்சதை பார்த்துக்கோ, பாய் மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாட்டா காமிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. என்ன நடக்குதுன்றதை பொறுத்து தான் பார்க்கணும்.